ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் மசாலா எதுவுமே ரொம்ப சேர்க்காமல் சூப்பராக பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை ரொம்ப ஸ்லைஸாக, அதாவது தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். சரியா? அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் இதை மாதிரி நீளமாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துரும். அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகம் சேர்க்காததுனால ரொம்ப மெலிசாக கட் பண்ணால் தான் அது சீக்கிரம் வதங்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் இதையும் கொட்டி நல்லா வதக்கிடலாம். இதை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. மூடி வச்சு வேக வச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசி மாதிரி ஆகிரும். இன்னும் என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சர் இருக்காது. சரியா? அதனால் இதை ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம நல்லா வதக்கணும். இது சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னோடய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு இதுக்கு கூட ரசமாக வச்சு கொடுத்தா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரியா? எனக்குமே சின்ன வயசில் இது ரொம்ப ஃபேவரேட். லஞ்ச் பாக்ஸில் வச்சு தரதுக்கு இது இருந்தால் ஃபுல்லாக நானுமே சாப்பிட்ருவேன். இப்போது என் தம்பிக்கும் எனக்குமே இது நல்லா பிடிக்கும். சரியா? இது கூட ரசம் தான் சூப்பர் காம்பினேஷன். வச்சு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அப்புறம் இது சிலவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது உருளைக்கிழங்கு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம். அதனால் இதுக்கு கூட கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்திங்கன்னா அதுவுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரியா? இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதை வதக்கும் போது நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம், அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை. அதனால் அடி பிடிக்கும். எனக்குமே சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கும்போது கூட அடி பிடிச்சிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே. இனி இப்போது இது ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. நல்லா சாப்பிட்டு பார்த்துடுங்க. சரி? அது நல்லா வெந்து வதங்கி வரணும். அது வரை வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம நிறைய வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை, மிளகாய் பொடி மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். இப்போ அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் மசாலா எதுவுமே போடாமல் சூப்பராக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.